எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுது சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தம், தலைவர்களை குறித்த செய்திகள் இவற்றையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நேரம் வீண் போகாது. அண்ணாமலை பரபரப்பை கிளப்பி இருக்கிறார். அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நேற்று தமிழகத்திலே ஒரு பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மிக பரபரப்பாக மட்டுமில்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி மிக கோபமாக விமர்சனங்கள் வைத்திருக்கிறார். இந்த அரசியல் விமர்சனங்கள் மற்றும் தனிப்பட்ட விமர்சனங்கள் தமிழக அரசியலிலே பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கின்றன என்பதில் என்ற சந்தேகம் கிடையாது. முக்கியமான விஷயம் அண்ணாமலை தன்னுடைய வெளிநாட்டு படிப்பிற்காக இன்று அல்லது நாளை புறப்பட்டு போகிறார். 3 மாதங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார். அங்கிருந்து, அதாவது லண்டனிலிருந்தே தமிழகத்தினுடைய பாஜக விஷயங்களை எல்லாம் கவனித்துக் கொள்வார் என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. அந்த சூழ்நிலையில்தான் அவர் செல்வதற்கு முந்தைய நாளான நேற்று ஒரு பெரிய பொதுக்கூட்டம் சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்கு முந்தைய நாள் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த ஒரு சில கருத்திற்கு பதிலடியாக பேசியிருக்கிறார். அதற்கு நேற்றைய முன்தினம் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களும் பேசும் பொழுதும் பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுதும் கூட அண்ணாமலை ஒரு சுய அறிவு இல்லாதவர் என்ற ரீதியில் விமர்சனங்களை வைத்திருந்தது மட்டுமல்லாமல் அண்ணாமலைக்கு அரசியல் பின்னணி என்ன, அரசியல் அறிவு இருக்கிறதா இல்லையா போன்ற பல வினாக்களை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய அண்ணாமலை மிக காட்டமாக பேசியிருக்கிறார். குறிப்பாக ஒரு பழைய வழக்கை சுட்டிக்காட்டி அந்த வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி விடுபட்டார் என்று எல்லோருக்கும் தெரியுமா? திமுகவில் யாருடைய ஆதரவை பெற்று அந்த வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுதலையாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பின்னணி பற்றியெல்லாம் நான் பேசவா? அதற்கு நான் எவ்வளவோ பரவாயில்லை என்ற ரீதியாக பேசியிருக்கிறார். இந்த தாக்குதல்கள் தமிழகத்திலே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுகின்றன. பல அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அந்த கட்சியை சேர்ந்த, அதாவது பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் அதே போல பல பத்திரிகையாளர்கள் மீது அண்ணாமலை இப்படி பேசியது துரதிருஷ்டவசமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அரசியலில் தனிப்பட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் இருக்கக்கூடாது என்று தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரை அவர் சமீப காலங்களில், குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அண்ணாமலைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்க தவறியதல் என்பதை குறிப்பாக பார்க்க வேண்டும். ஆனால் இது சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. அண்ணாமலை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசுவதற்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக தாக்கி பேசுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது, ஒன்று ஒரு உறவு இருந்தால் அந்த உறவில் தொடர்ந்து சந்தேகங்கள் இருக்கும் பொழுது ஒன்று அந்த உறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும், இல்லை அந்த உறவை எரித்து விட வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் பேர்ன் த பிரிட்ஜஸ் என்று சொல்லுவாங்க. அந்த உறவு இன்றைக்கி வேலைக்கு ஆகாது, இனிமேல் எந்த ஜென்மத்திலுமே அந்த உறவு இருக்கக்கூடாது என்ற முடிவு செய்து அந்த உறவுக்கான பாலங்களை எரித்து விடுவது அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் அண்ணாமலை செய்திருக்கிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் நாம் ஏற்கனவே சொன்னால he has burnt the bridges decisively with ANDMK அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்து. இதற்கு பல காரணங்கள். ஒன்று, பின்னாளிலே ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் என்று தலைமை விரும்பினால், அதாவது பாஜகவுடைய தேசிய தலைமை, அது நரேந்திர மோடி ஆகட்டும், இல்லை அமித்ஷா ஆகட்டும், இல்லை பிறராகட்டும், அவர்கள் விரும்பினால் அது அண்ணாமலை இருக்கும் வரை நடக்காது, சாத்தியமில்லை என்பதை அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தான் இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணிக்கு பாஜக செல்வதை தான் விரும்ப மாட்டேன், எந்த எல்லைக்கும் போவேன் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் அளவிலே வலுவிழந்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது தான். குறிப்பாக பாராளுமன்ற தேர்தலிலே கூட பல இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு வந்தது. மேற்கு தமிழகத்தை தவிர பிற பகுதிகளில், குறிப்பாக வட தமிழகமாகட்டும், அல்ல தென் தமிழகமாகட்டும், மதுரைக்கு கீழே உள்ள பல பகுதிகளாகட்டும், அங்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் அளவிலே வலுவிழந்திருக்கிறது, வாக்கு சதவிகிதம் குறைந்திருக்கிறது என்பது கிட்டத்தட்ட பட்டவர்த்தனமாக வெளியாக இருக்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளிலே. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள இளைஞர்கள், அந்த கட்சியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மீது பெரிய அளவிலே நம்பிக்கை கொள்ளாதவர்கள், இவர்களெல்லாம் எப்படியாவது பாஜகவுக்கு ஈர்த்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் அண்ணாமலை இப்படி பேசியிருக்கிறார் என்று பல தகவல்கள் சொல்லுகின்றன. ஒரு கட்சி வலு இழக்கும் பொழுது அந்த கட்சியிலிருந்து பிற கட்சிகளுக்கு செல்வோர் பலர் இருப்பார்கள். அப்படி செல்வர்களில் குறிப்பாக திராவிட கட்சி மீது
அல்லது திராவிட கொள்கைகள் மீது விசுவாசம் இருப்பவர்கள், நம்பிக்கை இருப்பவர்கள் வந்து பெருளவில் திமுகவுக்கு மீண்டும் செல்லக்கூடும். அப்படி இல்லாதவர்கள், அதாவது தேசிய சிந்தனை கொண்டவர்களை எல்லாம் வந்து எப்படியாவது பாஜகவுக்கு ஈர்த்து விட வேண்டும். அது வந்து பெரிய வாக்கு சதவீதமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 2% வாக்கு இருக்கலாம், 3% வாக்கு இருக்கலாம். ஆனால் அந்த சதவீத வாக்குகளை வந்து எப்படியாவது பாஜகவுக்கு ஈர்த்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு தான் அண்ணாமலை செயல்படுகிறார் என்று பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரை தெளிவாக்கி விட்டார்கள். ஒன்று வந்து ஏற்கனவே அதிமுக இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பிரிந்து போனவர்கள் யாராக இருக்கட்டும் அவர்களெல்லாம் ஒன்றிணைக்க மாட்டோம். அது சசிகலாவாகட்டும், அல்ல டிடிவி தினகரன் ஆகட்டும், அல்ல ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும், அவர்களெல்லாம் மீண்டும் கட்சியில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு மிக மிக ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி, முக்குலத்தோர் கம்யூனிட்டியினுடைய வாக்குகளை வந்து அவர்கள் அதிமுகவிலிருந்து விலக்கி கொண்டு சென்று விட்டார்கள் என்பது எல்லோரும் அறிந்ததே. அந்த சமுதாயத்தின் வாக்குகள் இல்லாமல் வந்து பெரிய அளவிலே அதிமுக இனி வந்து தென் மாவட்டங்களிலோ, குறிப்பாக தஞ்சை பகுதிகள், டெல்டா பகுதிகள், அதே போல் மதுரைக்கு கீழே உள்ள பகுதிகள், தேனி, போடி, கம்பம், இந்த பகுதிகளில் வந்து பெரிய அளவில் வந்து அதிமுக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிந்து விட்டது. இப்படி பெரிய அளவிலே வலுவற்ற ஒரு நிலையிலே வந்து அதிமுக வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது அதிமுக முன்னணி அல்லது அந்த கூட்டணிக்கு கடுமையான ஒரு போட்டியை பாஜக கொடுத்தால் உறுதியாக அந்த கூட்டணியிலிருந்து அல்லது அதிமுகவிலிருந்து பெரிய அளவில் வாக்குகளை வந்து உடைத்து அதை பாஜக கொண்டு சேர்த்து விடலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை தேசிய தலைமையாகட்டும் அல்ல அண்ணாமலை மாநில தலைமையாகட்டும் அவருடைய ஒரே நோக்கம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை, ஆனால் பாஜக வந்து பெரிய அளவில் வலுப்பெற வேண்டும். சட்டமன்ற தேர்தல் என்பதாலே 234 சட்டமன்ற தொகுதிகள், அதிலே வந்து பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகளிலே வந்து 2வது இடத்திற்கு வர வாய்ப்பு இருக்கிறதா, அந்த முயற்சியை எடுக்க முடியுமா என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். பலர் வந்து பாஜகவை வந்து நோட்டா கட்சி என்று இங்கே வந்து கிண்டல் செய்தாலுமே கூட அதை பற்றி கவலைப்படாமல் உறுதியாக வந்து அதிமுகவை வந்து 2வது இடத்திலிருந்து 3வது இடத்திற்கு தள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இன்று பெரிய அளவிலே பாஜகவில் இருக்கிறது. இந்த கணக்கை நோக்கித்தான் அண்ணாமலை போய்கொண்டிருக்கிறார், பாஜக தலைமையும் போய்கொண்டிருக்கிறது. அதை மனதில் வைத்துத்தான் இப்படி வந்து பிலோ த பெல்ட் அட்டாக்ஸ், அதாவது மிக மிக கடுமையான தாக்குதல்களை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது தொடுப்பதற்கு வந்து அண்ணாமலை முடிவு செய்திருக்கிறார். இன்னமும் அவர் லண்டனுக்கு போய் வந்த பிறகும் கூட இது போல தாக்குதல்கள் தொடரக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை வந்து இப்போது வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி மாற்றங்கள் பெரிதாக இல்லை. ஏற்கனவே அந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி தான் விஜயகாந்துடைய தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், மற்ற பிற சிறிய கட்சிகள், இவையெல்லாம் தான் அதிமுகவோடு இருக்க போகிறது. ஏற்கனவே வந்து பாஜகவுடைய கூட்டணியில் இருந்த பாமக மற்றும் பிற கட்சிகள்லாம் வந்து அந்த கூட்டணியிலே தொடரும் என்று தகவல்கள் வருகின்றன. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே அதிமுக ஒரு மிக மிக கடினமான ஒரு பாதையை சந்திக்கும். உறுதியாக வந்து அதிமுக வந்து பெரிய அளவிலே போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்று தகவல்கள் வருகின்றன. இப்படியான கணக்குகள் தான் அண்ணாமலை இப்படி பேச வைப்பது என்று வைத்திருக்கிறது என்று சொல்லுவர்கள் பலரும் இருக்கிறார்கள். வேறு சிலர் சொல்லும் கருத்து என்னென்னு சொன்னாக்க, இது வந்து ஒரு ஈகோ கிளாஷ், அதாவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த இருவர் வந்து சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஏற்கனவே வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அன்கிரவுண்ட் கிங், குறிப்பாக மேற்கு தமிழகத்தில் அந்த சமுதாயத்தினர் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தினுடைய தலைவராக தளபதியாக தன்னை நிலைநிறுத்தி இருந்தார் எடப்பாடி பழனிசாமி, அது தேர்தலாகட்டும் பிற விஷயங்களாகட்டும். ஆனால் அந்த இடத்தை வந்து இப்பொழுது வந்து அண்ணாமலை அடைய முயற்சி செய்கிறார். அந்த சமுதாயத்தினரும் கூட பெரிய அளவில் வந்து அண்ணாமலையை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கிலும் கூட இந்த ஈகோ கிளாஷ்னால கூட இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் பெரிய அளவில் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். இபிஎஸ்ஐ பொறுத்தவரை பெரிய ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி, குறிப்பாக ஒரு வட்டச் செயலாளர் பதவியிலிருந்து முதலமைச்சராக உயர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து அண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாய் தன்னுடைய உழைப்பால் முன்னேறி அங்கிருந்து பாஜக தலைமைக்கு வந்திருக்கிறார். இப்படி 2 கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டிஸ், பெரும் வித்தியாசமான பின்னணியிலிருந்து வந்த 2 தலைவர்கள். ஆனால் அந்த தலைவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் ஸ்பேஸ், பொலிட்டிக்கல் ஸ்பேஸுக்கு வந்து அடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று தகவல் சொல்லவும் இருக்கிறார்கள். பாஜக தலைமையை பொறுத்தவரை வந்து இப்போதைக்கு
அண்ணாமலையை மாற்றும் எண்ணம் பெரிதாக இல்லை என்பது உறுதியாக தெரிகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் எடப்பாடி மன்னிக்கவும் அண்ணாமலை இதில் மன்னிக்கவும் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரை சார்ந்தோரெல்லாம் வந்து அண்ணாமலையை மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் தோல்வியடைந்திருக்கிறார்கள் என்றும் பல தகவல்கள் சொல்லுகின்றன. அப்படியுள்ள சூழ்நிலையிலே இன்று உள்ளபடியே அண்ணாமலை தான் தலைவராக 2026 சட்டமன்ற தேர்தலின் போதும் தொடருவார், அதில் சந்தேகம் கிடையாது. பாஜக தலைமையை பொறுத்தவரை, அதாவது நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவரை பொறுத்தவரை உறுதியாக அவர்கள் அண்ணாமலையின் பின்னால் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லப்போனால் அவர்களுடைய ஒரு ப்ரீ அப்ரூவல், அவர்களுக்கு தகவல் இல்லாமல் அண்ணாமலை வந்து இப்படி பேசியிருப்பார் என்று நம்புவதற்கு கூட பலர் தயாராக இல்லை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை பத்திரிகைகளாகட்டும் இல்லை பிற அரசியல் கட்சிகளாகட்டும் ஆரம்பத்திலே வந்து அவங்க வந்து பெரிய அளவில் அண்ணாமலையை பற்றி ஒரு நல்ல வார்த்தை, நல்ல ஒப்பீனியன் வைத்திருந்ததில்லை என்பது மிகவும் உண்மை. அதனால் அண்ணாமலை மற்றும் அண்ணாமலை தரப்பினர் வந்து அதை பற்றி பெரிதாக கவலை கொள்ளவில்லைங்கிறது தான் உண்மை. அதாவது இங்கே வந்து அந்த பிராண்ட் ஈக்விட்டி, அண்ணாமலைங்கிற பிராண்ட் ஈக்விட்டிக்கு வந்து இங்கே யாருமே வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கவில்லை. அதே போல் இங்குள்ளவர்களுடைய ஆதரவில் வந்து, அதாவது பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜக வாக்களிப்போரை தவிர பிறர் யாருமே வந்து அண்ணாமலைக்கு சாதகமாக ஒரு நிலைப்பாடை இங்கே எடுக்கவில்லை என்ற சூழ்நிலையிலே அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்ற முடிவைத்தான் அண்ணாமலை தரப்பு எடுத்திருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அந்த பட்டியலிலே தமிழிசை சவுந்தரராஜன் போன்றோரும் கூட சேரக்கூடும் என்பதுதான் உண்மையான கருத்து. இப்படியாக போய்கொண்ட சூழ்நிலையிலே இன்னும் சுவையான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலை அயல்நாட்டுக்கு சென்று வந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல இரண்டாங்கட்ட தலைவர்கள் கூட பாஜகவுக்கு செல்லக்கூடும், எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை மெல்ல மெல்ல வலுவிழக்கக்கூடும் என்றும் வதந்திகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையின் பின்னணியில்தான் இப்படி வந்து வார்த்தை பிரயோகங்கள் தடித்திருக்கின்றன என்று பலரும் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தும் தேர்தல் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் பெருவெற்றி பெறக்கூடும், அந்த கூட்டணியுடைய வலிமையில் பெருவெற்றி பெறக்கூடும் என்று பலரும் சொன்னாலும் கூட நடிகர் விஜயுடைய கட்சி, சீமானுடைய கட்சி இவையெல்லாம் வந்து எவ்வளோ வாக்கு சதவீதத்தை பெறும்? விஜய் வந்து பலரும் எதிர்பார்ப்பது போல் ஒரு பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தோடு தேர்தலிலே வாக்குகளை பெற வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுகின்றன. இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி வந்து விஜயுடைய கட்சி, தமிழக வெற்றி கட்சி தனித்து போட்டியிடுமா, இல்லை ஒருவேளை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயுடைய கட்சி மூன்றும் ஒன்று சேர்ந்தால் அப்பொழுது அவர்கள் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடுமா, திமுகவுக்கு வந்து ஒரு சவாலாக அந்த கூட்டணி அமையக்கூடியமா, இப்படி பல கணக்குகள் இருக்கின்றன. இந்த கணக்குகளின் பின்னணியில் அண்ணாமலை தன்னுடைய கணக்கை போட்டு கொண்டு இருக்கிறார். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். எங்கு இதெல்லாம் முடியப் போகிறது என்பது 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. அண்ணாமலையுடைய இந்த கருத்துக்களை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிக்க நன்றி. நான் வேறு ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.